மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, காதலுக்காக மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட கமல் பட கதாநாயகி அனைத்து சொத்தையும் இழந்த பரிதாபம். வாங்க என்ன தகவல், அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா வாழ்க்கையில் நடந்த மோசமான சம்பவங்கள் குறித்து பலரும் அறிந்திராத தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருது. தென்னிந்திய சினிமாவில் திரையுலகில் 1970களில் தொடங்கி 2000 ஆண்டுகளின் தொடக்கம் வரை நடித்து மிக பிரபலமான நடிகை தான் ஸ்ரீவித்யா. இவங்க நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பிரபலமான கர்நாடக இசை பாடகி எம்எல்ஏ வசந்தகுமாரி மகள் ஆவாங்க. ஸ்ரீவித்யாவின் தந்தைக்கு உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கிவிட்டாங்க. அதற்கு பிறகுதான் ஸ்ரீவித்யா தன்னுடைய 13 வயதில் நடிக்க வந்தாங்க. இவங்க 1967ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியாகியிருந்த திருவட்செல்வர் என்ற படத்தின் மூலம்தான் நடிகையாக அறிமுகமாகி இருந்தாங்க. ஆரம்பத்தில் இவங்க சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தாலும் 70கள் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகரின் ஒருவராக மாறியிருந்தாங்க. இவங்க சிவாஜி, ரஜினி, கமல், ஜெய்சங்கர், விஜய் உட்பட பல முன்னணி நடிகருடன் ஜோடியாக நடித்திருக்காங்க. அதோடு ரஜினிகாந்த் முதல் ஹீரோயின் ஸ்ரீவித்யா என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட திரைப்படங்கள்ல ஸ்ரீவித்யா நடிச்சிருக்காங்க. இவங்க 2003ஆம் ஆண்டு மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அநியாயமாக இறந்து போனாங்க. ஸ்ரீவித்யா மரணப்படுகையில் இருக்கும்போதே தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு எழுதி வைத்தாங்க. ஆனால் அது முழுமையாக போய் சேரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நடிகை ஸ்ரீவித்யாவின் சொந்த வாழ்க்கை குறித்து பலரும் அறியாத தகவலை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீவித்யா அவங்க சினிமா துறையில குடிகட்டி பறந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏராளமான சோகங்களை தாங்கியிருக்காங்க. இவங்க மலையாள படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்த ஜார்ஜ் தாமஸ் என்பவரை காதலித்தாங்க. இவர்களுடைய காதலுக்காக ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தினர்கள் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. காரணம், ஜார்ஜ் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் இவருடைய காதலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் குடும்பத்தினரை எதிர்த்து துணிச்சலாக ஸ்ரீவித்யா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. அதற்கு பின்புதான் ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையில் புயல்கள் அடிக்க ஆரம்பித்தது. திருமணத்துக்கு பிறகு ஸ்ரீவித்யாவின் கணவருக்கு சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை. இதனால் ஸ்ரீவித்யாவை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று ஜார்ஜ் அவர்கள் வற்புறுத்தி வந்தாங்க. இதனால் ஒரு கட்டத்தில் இவருக்கு இடையே 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு அதிகமானது. பின்பு ஜார்ஜிடம் ஸ்ரீவித்யா விவகாரத்து வாங்கினாங்க. ஜார்ஜிடம் விவகாரத்து வாங்கிய ஸ்ரீவித்யா அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஜார்ஜ் தரவே இல்லை என்று தொடர்ந்து இது தொடர்பாக ஸ்ரீவித்யா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இறுதியில் அந்த வழக்கில் ஸ்ரீவித்யா வெற்றியும் பெற்றாங்க. இருந்தாலும் உடல் ரீதியாக ஸ்ரீவித்யாவுக்கு பல பிரச்சனைகளை அனுபவித்தாங்க. அவர்களுடைய கடைசி காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில இறந்து போனாங்க. இவருடைய இழப்பு தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியே இருந்தது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.